Good afternoon, guys. Okay, today we are going to discuss about the topic classical theory and modern theories comparison. So, let us study about the differences and comparisons between the classical theory and modern theory. And starting with classical theory of international trade. So, classical theory of international trade வந்து எது மெயினாக பேஸ் பண்ணி வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓன்லி பேஸ்ட் அப்பான் த லேபர் தியரி ஆஃப் வேல்யூ அந்த ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் தியரி ஆஃப் வேல்யூ. ஜென்ரல் தியரினா லேபர் மட்டும் இல்லாமல் எல்லா ஃபேக்டர்ஸும் இன்க்ளூட் ஆகிற மாதிரி ஜென்ரலாக வந்து அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடோட தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா this classical theory of international trade is explained only on the basis of labor theory of value. So it is explained only under the basis of labor theory of value, whereas modern theory is explained on the basis of general theory of value. Okay, so that is the first point. And coming to the second one, it presents a one factor model. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபேக்டர் மாடல்னால் என்னென்னா ஒன்லி லேபரை வச்சு மட்டும்தான் அவங்க வந்து அவங்களோட இன்டர்நேஷ்னல் தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லேபரோட எஃபிஷியன்சி லைக் ஹவு மெனி லேபர்ஸ், ஸோ அதே பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இங்கே மாடர்ன் தியரியில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி ஃபேக்டர் லேபர் மட்டும்தான் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேடு நடக்கணும்னா, ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் நடக்கணும்னா லேபர் பேஸ் பண்ணி மட்டுமே நம்மளால் வந்து கிளியர் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ தட் இஸ் வை இன் திஸ் மாடர்ன் தியரி it represents the international trade based on various factors, that is labor, capital, everything. Okay, so second point வந்து this is one factor that is based on labor, and this is multi factor that is land, labor and capital. மெயினாக வந்து labor and capital பேஸ் பண்ணி வந்து இந்த மாடலை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. And coming to the third point, it attributes the differences in the comparative cost to the differences in the productive efficiency of workers in the two countries. ஸோ இது வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த டூ ஃபேக்டர்ஸோட டிஃப்ரென்ஸை வந்து இவங்க வந்து கேல்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் காஸ்ட் மைனஸ் எஃபிஷியன்சி ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆஃப் டூ கண்ட்ரிஸ். ஓகே, ஸோ ரெண்டு ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் இது இவங்க வந்து இவங்களோட தியரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் கம்பேரிட்டிவ் காஸ்ட் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் ஒர்க்கர்ஸ், அந்த ஒர்க்கர்ஸ் வந்து 2x2 மாடல்னால between two countries. Okay, so it attributes the differences in the comparative costs to the differences in the productive efficiency of the workers in two countries. Okay, and coming to modern theory of international trade, it attributes the differences in the comparative cost to the differences in the factor endowments in the two countries அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் காஸ்ட் மைனஸ் ஃபேக்டர் என்டவுமெண்ட்னா இங்கே வந்து மல்டி ஃபேக்டர் எடுக்கிறதுனால வந்து இட் இன்க்ளூட்ஸ் லேண்ட், லேபர், ஆண்டர்ப்ரென்யூர்ஸ், கேபிட்டல், எவ்ரிதிங். ஓகே, ஸோ எல்லா ஃபேக்டர்ஸுமே இன்க்ளூட் ஆகும், அதுதான் ஃபேக்டர் என்டவுமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கே வந்து காஸ்ட் மைனஸ் எஃபிஷியன்சி ஆஃப் ஒர்க்கர்ஸ், இங்கே வந்து காஸ்ட் comparative cost to the differences in the factor endowments. So under factor endowments all the factors will be included. Included na endha factors varum, labor, capital, land, entrepreneurs, everything. Okay, so these are the main differences between classical theory and modern theory of international trade. Okay, so the first point vandu very simple, it is based upon the labor theory of value, and modern theory vandu it is based upon general theory. Okay, second one வந்து it presents only one factor and it presents the multi factor, and the third one is so it attributes what difference between cost and efficiency of workers. Here the difference between cost and factor endowment. So these are the important three differences and comparisons between classical theory and modern theory. Okay, and coming to
கெயின்ஸ் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஸோ நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரேட்லேருந்து நம்ம என்னெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது, நமக்கு வந்து என்னெல்லாம் யூஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்டர்நேஷ்னல் ட்ரேட் நம்ம வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேட் நம்ம இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பேசிக்காக நமக்கு என்னென்ன கிடைக்கும், நம்ம வந்து நம்மக்கிட்ட இல்லாத பொருள் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா. நம்மக்கிட்ட நிறையா சர்ப்ளஸாக இருக்குது, நம்மக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் அண்ட் கூட்ஸ் வந்து எக்ஸஸாக இருக்குது. அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும், நம்மக்கிட்ட கூட்ஸ் வந்து வேறு கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ இது பேசிக் கெயின்ஸ் ஆஃப் எனி இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இல்லையா. ஸோ அதில் வந்து நம்ம டைப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து எஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷன். ஸோ நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டோட அதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷன். நம்ம ப்ரொடக்ஷனில் வந்து எஃபிஷியன்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேட் எனேபிள்ஸ் ஈச் பார்ட்டிசிபேட்டரி கண்ட்ரி டு ஸ்பெஷலைஸ் in production of goods in which it has absolute or comparative advantages. ஸோ இன்டர்நேஷ்னல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் வந்து ட்ரேட் வந்து என்ன எனேபிள் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரியும் இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுற எல்லா கண்ட்ரியும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறத வந்து எஃபிஷியண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க இல்லையா. ஒரு கண்ட்ரியில் வந்து நம்ம ஒரு பொருள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோன்னா அந்த ஒரு பொருள் வந்து ரொம்பவே வந்து ஸ்பெஷலாக இருக்கும், நம்மக்கிட்ட கிடைக்காததாக இருக்கும் இல்லையா. ஸோ these are the factors that will be included in the international trade. And coming to few uses of international trade, first one is better utilization of resources. நம்ம வந்து ரிசோர்ஸஸ் வந்து லைக் இன்னும் கொஞ்சம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும், எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் வந்து நம்ம வந்து பெட்டராக யூட்டிலைஸ் பண்ண முடியும் இல்லையா. நமக்கு நிறையா இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அங்கே வந்து எதுவும் வேஸ்ட்டாகவும் இல்லை, எதுவும் லாஸும் இல்லை இல்லையா. ஸோ we are getting profit from the international trade, that is exports and imports. So better utilization of resources is first point. And coming to the second one, concentration in the production of goods in which it has a comparative advantage அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கான்சன்ட்ரேஷன் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் லைக் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் பொருள் வந்து இப்போ வந்து இந்தியா இஸ் குட் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் டீ அப்படின்னு வச்சுக்கோங்க. டீ வந்து நல்லதாக நல்ல குவாலிட்டி டீ அண்ட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் டீ இந்த நம்பர் வந்து ரொம்பவே லார்ஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு தாட்லேயே நம்ம வந்து அது வந்து இன்னும் நம்ம வந்து அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். ப்ரொடக்ஷன் ஆஃப் டீக்கு வந்து அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். அது இன்னும் நல்லா வந்து பெட்டராக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அதோட குவாலிட்டி பெட்டராக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜஸ். ஸோ in order keeping in mind that we are exporting the goods, we will produce the goods very efficiently and very useful. Okay, so this is the second advantage of international trade. Coming to the third point, saving in time. ஸோ டைம் வந்து சேவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சேவ் ஆகும் வந்து நம்மக்கிட்ட வந்து இப்போ வந்து ப்ரொடக்ஷன் இல்லை, ஃபியூ ப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதுக்கு வந்து லேபர்ஸை போட்டுக்கிட்டு அதுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ தட் இஸ் த தேர்ட் பாயிண்ட். அண்ட் கம்மிங் டு தி ஃபோர்த் பாயிண்ட், பர்ஃபெக்ஷன் ஆஃப் ஸ்கில்ஸ் இன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரொடக்ஷனோட ஸ்கில்ஸோ அண்ட் லேபர்ஸோட ஸ்கில்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்மிங் டு தி ஃபிஃப்த் பாயிண்ட், இம்ப்ரூவ்மெண்ட் இன் த டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால ஒரு கண்ட்ரி அண்ட் இன்னொரு கண்ட்ரி ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கும். அண்ட் தென் வி கம் டு நோ அபவுட் த டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் த டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் இல்லையா. ஸோ இன் தட் வே தெர் வில் பி இம்ப்ரூவ்மெண்ட் இன் த டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். Okay, and that is the fifth point. And coming to sixth point, increased production வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. நமக்கு வந்து போதுங்கிறத மட்டும் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணாமல் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். how will increase in order keeping in mind that நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா we will produce a lot. Okay, so that is the sixth point. And coming to seventh point, higher standard of living in the trading countries. ஸோ ட்ரேடிங் கண்ட்ரீஸ்னால் வந்து இந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரீஸில் வந்து அங்கே வாழ்கிற மக்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ தட் இஸ் த செவன்த் பாயிண்ட். அண்ட் கம்மிங் டு த செகண்ட் ஒன், ஈக்குவலைசேஷன் ஆஃப் ப்ரைஸஸ் பிட்வீன் கண்ட்ரீஸ். ஸோ ப்ரைஸஸ் வந்து ஈக்குவல் ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு? ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேட் மே ஹெல்ப் டு ஈக்குவலைஸ் ப்ரைஸஸ் இன் ஆல் ட்ரேடிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ
இந்த ட்ரேடிங் நடக்கிறதுனால ப்ரைஸஸ் வந்து இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட ப்ரைஸஸ் வந்து ஈக்குவலாக இருக்கலாம், அதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ப்ரைஸஸ் ஆஃப் கூட்ஸ் ஆர் ஈக்குவலைஸ்ட் பிட்வீன் த countries. However, in reality it has not happened. Like இப்போ வந்து நம்ம அது இம்போர்ட் எல்லாரோட லைக் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸோட கரன்சி வேல்யூஸ் லைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஆனால் வந்து இவங்க வந்து ஒரு அசம்ஷன் மாதிரி தான், லைக் ஆனால் ப்ராக்டிக்கலாக நடக்காது. ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரேட் நடக்கிறதுனால இந்த ப்ரைஸஸ் வந்து ஈக்குவல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன் ரியாலிட்டி இட் இஸ் நாட் ஹேப்பனிங். ஓகே, ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் கமிங் டு த செகண்ட் ஒன், த டிஃப்ரென்ஸ் is only with regard to the cost of transportation. ஸோ ப்ரைஸஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும், ஆனால் வந்து காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கமிங் டு த தேர்ட் பாயிண்ட், ப்ரைஸஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ஆல்சோ ஈக்குவலைஸ்ட். திஸ் இஸ் ஆல்சோ ரியாலிட்டி நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஈக்குவலாக இருக்க முடியாது. எந்த ஒரு கண்ட்ரிக்கும் லைக் 2 கண்ட்ரீஸில் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் நடக்குதுன்னா அங்கே வந்து லேண்ட், லேபர், கேபிட்டல் சார்ஜஸ் வந்து அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம கண்ட்ரியில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. ஸோ அது கூட ஸோ 2 திங்ஸ் ஆர் நாட் ப்ராக்டிக்கலி பாசிபிள். எது ப்ரைஸஸ் வந்து ஈக்குவலாக இருக்க முடியாது அண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனோட வேல்யூ ஈக்குவலாக இருக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ஒன். அண்ட் கமிங் டு த தேர்ட் ஒன், ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்கேர்ஸ் மெட்டீரியல்ஸ். ஸோ ஸ்கேர்ஸ் மெட்டீரியல்ஸ்னால் தெரியும், the resources which are available in less, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்கேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு கண்ட்ரியில் வந்து ஒவ்வொரு ரிசோர்ஸஸ் வந்து பொருள் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ நம்ம இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் கம்மியாக நடக்கிறதுனால வந்து நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணிக்க முடியும், நம்ம வேறு கண்ட்ரியில் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இன் திஸ் வே வி ஆர் ஈக்குவேட்டிங் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்கேர்ஸ் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் த தேர்ட் பாயிண்ட். அண்ட் கமிங் டு த ஃபோர்த் ஒன், ஜென்ரல் அட்வான்டேஜ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னால ஜென்ரலாக என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்குது, யூசஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் அவைலபிலிட்டி ஆஃப் வெரைட்டி ஆஃப் கூட்ஸ் ஃபார் கன்சம்ஷன். ஸோ நம்ம வந்து ஒரே மாதிரி கூட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணாமல் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப் இந்த இம்போர்ட் பண்ணுறதுனால லைக் அதர் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுற கூட்ஸும் நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியுது. ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட் ஜென்ரல் அட்வான்டேஜ். அண்ட் கமிங் டு த செகண்ட் ஒன், ஜென்ரேஷன் ஆஃப் மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்னால என்ன ஆகுது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அண்ட் நம்பர் ஆஃப் business opportunities, productions, everything is getting increased due to the international trade. And coming to the third one, industrialization of backward nations. So countries which are underdeveloped or developing countries வந்து என்ன ஆகுதுன்னா industries வந்து increase ஆகுது due to this international trade. And coming to the fourth point, improvement in relationship among countries. இது கூட ரியாலிட்டியில் பாசிபிள் இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் நடக்கிறதுனால 2 கண்ட்ரீஸோட ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்குது, லைக் தெர் இஸ் a good relationship between 2 countries அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இட் இஸ் நாட் ப்ராக்டிக்கல் ஆக்சுவலி. ஓகே, and coming to the fifth point, division of labor and specialization. So division of labor அப்படின்னா like giving work among the people, dividing the work between the labors. So that is called division of labors. And specialization, ஒரு வேலை நடக்குதுன்னா அதில் ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க. அண்ட் டிவிஷன் ஆஃப் லேபர்ஸ் இதெல்லாம் எதுக்கு லீட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து லீட் ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் த ஃபிஃப்த் பாயிண்ட். அண்ட் கமிங் டு த சிக்ஸ்த் ஒன், எக்ஸ்பேன்ஷன் இன் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து கூட எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த few general advantages of international trade. Okay.